வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். சாதாரணமாக பண்ணுற பொரியல் மாதிரி இல்லாமல் இதில் ஸ்பெஷலாக ஒரு பொடி ரெடி பண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் இதனுடைய சுவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாம்பார், தயிர் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 400 கிராம் வெண்டைக்காயை கழுவிட்டு காட்டன் துணியில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காயை ரொம்ப மெல்லிசாகவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் கட் பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட 1/2 இன்ச் சைஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 20 நிமிஷம் ஃபேன் காற்றுல வச்சிட்டோம்னா ஓரளவு ட்ரை ஆகி வெண்டைக்காய் வதங்கும் போது விழுவிழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இந்த ஃப்ரையில் சேர்க்கறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கு இந்த பேன் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெர்க்கடலை, கூடவே 2 பூண்டு, இது ரெண்டையும் வறுக்கணும். வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டு பூண்டும் வறுபடணும். வேர்க்கடலையும் வறுபட்டுச்சு, பூண்டோட கலரும் மேலே மாறி இருக்கு. அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு. இந்த எள்ளு வந்து நல்லா வறுபட்டு படப்படன்னு வரும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம். சீரகமும் லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறமா அது கூட 3 டீஸ்பூன் தேங்காய் துருவல். தேங்காய் துருவலும் நல்லா வறுபடட்டும். எல்லாமே வறுபட்டுருச்சு, தேங்காய் துருவலில் ஈரப்பதமும் போயிடுச்சு. இதை எடுத்து ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான்ஸ்டிக் பேன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா கூட போதும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் சீரகம். சீரகத்தை நல்லா பொரிய விட்டுறணும். இப்போ வெண்டைக்காயை சேர்த்துடலாம். வெண்டைக்காய் 20 நிமிஷம் ஃபேன் காற்றுலேயே வச்சதுனால நல்ல ட்ரை ஆகிருக்கு பாருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெண்டைக்காவை அப்பப்போ இந்த மாதிரி வதக்கி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி விட்டு விட்டு அப்பப்போ வதக்கிட்டே இருந்தோம்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கி வெண்டைக்காயோட சைஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சி வரும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். விட்டு விட்டு வதக்கி வெண்டைக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதில் வந்து 1/4 டீஸ்பூனில் பாதி மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை மறுபடியும் முன்னாடி வதக்கின மாதிரியே விட்டு விட்டு வதக்கி இது 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வரட்டும். வெண்டைக்காய் இப்போ 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. அளவுமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பாருங்க முன்னாடி இருந்ததை விட. இப்போ ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு நடுவில் ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு அதில் 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். இதை ஒரு 10 செகண்ட்ஸ் போல் இந்த எண்ணெயிலேயே இந்த மிளகாத்தூளை வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஃப்ரைக்கு சேர்த்துருக்க மிளகாத்தூள் தான் காரம். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் 1/4 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க போதும். இப்போ 10 செகண்ட்ஸ் ஆச்சு. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த காரம் எல்லா வெண்டைக்காலையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி வதக்கி விட்டோம்னா மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்து இதில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்ச பவுடரை சேர்த்துக்கலாம். பவுடரை வந்து இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சிக்கணும். பவுடரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சதுனால இதில் எல்லாம் பச்சை வாசனையெல்லாம் எதுவும் இருக்காது. இதையும் மறுபடியும் 1 நிமிஷம் போல் இந்த மாதிரி வதக்கி விட்டால் போதும். பொடி சேர்த்து வதக்கி விட்டாச்சு. இந்த பொடி இந்த ஃப்ரைக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கடைசி அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.